வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. சென்னையிலேருந்து திருப்பதி போகிறதுக்கு பல வழிகள் இருக்குங்க. ட்ரெயின் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. பஸ்ஸு கூட 4 மணி நேரம் ஆகும், 3 1/2 மணி நேரம் ஆகும். ட்ரெயின் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதுலேயும் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் காலையில் 6:25 கிளம்புது பாருங்கள். அந்த ட்ரெயின் வந்து எப்போதுமே பிஸியாகவே இருக்கும். அது ஃபுல்லாகவே இருக்கும் மேக்ஸிமம் அந்த ட்ரெயின். இங்கே ரேணிகுண்டாவுக்கு அது 9 மணிக்கு போய் சேரும். திருப்பதிக்கு 9:50க்கு போகுங்க. 9:30 தான் போட்டிருப்பாங்க. பட் அது 9:50க்கு தான் இப்போலாம் போகுது. போயிட்டு உடனே 10:10க்கு திரும்பி வந்துடுவாங்க. மேக்ஸிமம் 1வது பிளாட்ஃபாரத்துலேயே திருப்பதியில் போய் சேர்றதுனால அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் வெளில வர்றதுக்கு. எப்போதுமே நாங்கள் திருப்பதி போகும்போது மேக்ஸிமம் அந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் தாங்க போவோம். அந்த வண்டி இல்லைனா மத்தியானம் கிளம்புற வண்டி 2:25 கிளம்பும் பாருங்க மத்தியானம். அந்த வண்டியில் போவோம். 2 வண்டியில் ஏதாவது ஒரு வண்டி தான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த இடம் ரூம் எடுக்கல மேலே திருமலையில், டேரெக்டாக போய் தான் எடுக்கணுங்கிற பிளானில் இருந்தோம். அதனால் காலையில் 6:25 வண்டியில் போனோம்னா ரேணிகுண்டாவில் இறங்கிட்டு 9 மணிக்கு போயிடுவாங்க. 9:05க்கு ரேணிகுண்டா போயிடும். அங்கேருந்து வெளியில் வந்துட்டு அங்கேயே பஸ் ஏறினோம்னா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் நீங்கள் டேரெக்டாக மேலேயே போயிடலாம். அதாவது அதிகபட்சம் ஒரு 10:30க்குள்ளே நீங்கள் மேலே போயிடலாம். அதே நீங்கள் திருப்பதி இந்த ட்ரெயினில் போய் போகிற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்க, திருப்பதிக்கே 10 மணிக்கு போகும். வெளியில் வந்து நீங்கள் ஒரு 10:15 வண்டி ஏறினீங்கன்னா கூட மேலே போகிறதுக்கு 11:30 ஆகுங்க. 1 மணி நேரத்துக்கு பிஃபோராக நீங்கள் போய் சேர்ந்துடலாம் திருமலைக்கு. ஒரு அக்காமடேஷன் கவுண்டரில் லைனில் நிற்கலாம் போடுங்க. அது கொஞ்சம் சீக்கிரம் போட்டுட்டோம், சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி பிளான் பண்ணோம். பட் நாங்கள் ட்ரெயின் செக் பண்ணும்போது ட்ரெயினில் வெயிட்டிங் லிஸ்ட்டுங்க அவைலபிள் இல்லை. சரி வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது வந்தே பாரத் ட்ரெயின் அவைலபிள் இருந்ததுங்க. அது பரவாயில்லையே வந்தே பாரத் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன டிக்கெட் விலை தாறுமாறாக இருக்கும். இது நார்மலாக இதில் நான் ஏசி வந்து ரூ. 85 டிக்கெட்டு, ஏசி வந்து ரூ. 280 டிக்கெட்டு. ஏசியில் அவைலபிள் இருந்தால் மேக்ஸிமம் ஏசியில் தான் போவோம். பட் ஏசி கிடைக்கல. ஏசி எப்போதுமே ஒரே ஒரு கோச் தான் மொத்தமே. அதனால் ஏசியில் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் எப்போதுமே பிஸியாகவே இருக்கும். சரி வந்தே பாரத்தில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரூ. 520 டிக்கெட்டு. இது வந்து நான் ஏசி சேர் கார் வந்து ரூ. 520. அதில் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்னால் ரூ. 1005 அது ரேணிகுண்டா போகிறதுக்கு. காலையில் 5:30க்கு சப்தகிரி எக்ஸ்பிரஸ் 6:25க்கு. இந்த வந்தே பாரத் காலைல 5:30ங்க. அதில் ஏறினோம்னா 7:05க்கெலாம் ரேணிகுண்டா கொண்டு விடுறான்னு சொல்லி அதில் டைமிங் போட்டிருந்தாங்க. 7:05ங்கிறது வந்து சான்ஸே இல்லைங்க. 1.5 மணி நேரம் தான். 1 மணி நேரம் 35 நிமிஷத்தில் ரேணிகுண்டா. அடுத்த ஸ்டாப்பிங் ரேணிகுண்டா தாங்க. இடையில எங்கேயுமே ஸ்டாப்பிங் கிடையாது. சென்ட்ரலில் எடுத்தால் அடுத்த ஸ்டாப்பிங் ரேணிகுண்டா தான். அது இது வரைக்கும் விஜயவாடா வரைக்கும் போகிற ட்ரெயினுங்க அது. விஜயவாடா அங்கேருந்து 700 கிலோமீட்டர் தூரங்க. இந்த விஜயவாடா பார்த்திங்கன்னா அது 5வது ஸ்டாப்பிங்லேயே விஜயவாடா போய் சேர்ந்துருது. முதல் ஸ்டாப்பிங்கே ரேணிகுண்டா தான். அதுக்கப்புறம் ஓங்கோல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5வது ஸ்டாப்பிங்கு இங்கே விஜயவாடா போய் சேர்ந்துடும். இதில் சரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் என்ன வந்தே பாரத் வந்து ரொம்ப நாள் ஆச்சு போகணுங்கிற ஆசை இருந்தது. சரி அது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ டிக்கெட் எடுத்தாங்க அதில். ஏன்னா வீடியோவும் போடலாம், அதை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்குது, அதை பற்றி வீடியோ காட்டலாம் அப்படிங்கிறதுனால டிக்கெட் எடுத்தாங்க. அதில் டிக்கெட் எடுக்கும்போது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டீ காஃபிலாம் வேணுமான்னு ஆப்ஷன் காட்டுதுங்க. இதில் விட்டால் நீங்கள் ரேணிகுண்டா வரைக்கும் எடுக்கிறதா இருந்தால் அந்த டீ காஃபி மட்டும் காட்டும். அதுக்கப்புறம் ஓங்கோல் வரைக்கும் எடுக்கிற மாதிரி இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட்னு சேர்த்து காட்டும். அப்புறம் விஜயவாடா நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் லஞ்சும் சேர்த்து காட்டுங்க. விஜயவாடா வந்து 1 மணிக்கு 1:15க்கு போகுது. அது வந்து லஞ்சும் சேர்த்து காட்டும். நம்ம ஆப்ஷன் தான், அது எதனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் போதுன்னா அதோட நிப்பாட்டிக்கலாம். இல்லை டீ காஃபி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கனாலும் பேமெண்ட் பண்ணும்போது சேர்த்து பண்ணிக்க வேண்டியதான். அதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் போய்ட்டு திரும்ப ஏதாவது மாற்றிக்கலாம் வேண்டாம் அப்படின்னா கூட திரும்ப பேக் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் இருக்குது. நாங்கள் அதில் வந்து டீ காஃபிக்கு 15 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. அது டீ காஃபின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா 15 ரூபா தான். அது சேர்த்து புக் பண்ணிக்கிட்டோம். முதல்ல மைசூர் போகும்போது இந்த மாதிரி சதாப்தியில் போகும்போது அது டீ காஃபி ஆப்ஷன்லாம் இருந்துங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைமு ஆச்சரியமாக இருந்து டீ காஃபிலாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு. பட் ஆப்ஷன்லாம் அப்போ இல்லை, சேர்த்தே புக் பண்ணிட்டோம். பட் வந்தே பாரத்தில் அந்த ஆப்ஷன் கேட்குறாங்க. 4:30க்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி 5 மணிக்கெலாம் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இல்லை அப்புறம் 5:05க்கு கரெக்டாக வந்து 2A பிளாட்ஃபார்ம் அப்படிங்க போட்டாங்க. 2A பிளாட்ஃபாரத்தில் அந்த வந்தே பாரத் ட்ரெயின் வரும்னு சொல்லி அப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பெரிய டிஜிட்டல் போர்டு இருக்குது பாருங்கள், அதுலேயும் போட்டிருந்தாங்க. இந்த 2A பிளாட்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமங்க. நார்மலாக பார்த்துட்டே போனோம்னா எல்லா பிளாட்ஃபார்மும் வரிசையாக நம்பராக இருக்கும். அதில் 2Aவும் 1Aவும் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளே தள்ளி போகணும். உள்ளே தள்ளி போனால் பாதியிலேருந்து ஆரம்பிக்காது. சின்ன வண்டிகள் மட்டும் அந்த இடத்துல போடுவாங்க. அதில் இந்த மாதிரி வந்தே பாரத், சதாப்தி எக்ஸ்பிரஸ்ஸு இந்த மாதிரி வண்டியை மட்டும் தான் அதில் போடுறாங்க. கம்பார்ட்மெண்ட் கம்மியாக இருக்கிறது. அதாவது நார்மலாக 23 கம்பார்ட்மெண்ட் 25 கம்பார்ட்மெண்ட் இப்போலாம் ட்ரெயினில் போகுது. இப்போ வந்தே பாரத் சதாப்திலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி வண்டிகளை வந்து அந்த 1A 2Aல போடுவாங்க. இந்த மாதிரி 2Aல தான் அந்த வந்தே பாரத் ட்ரெயின் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நேராக கிளம்பி அங்கே போனோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த வந்தே பாரத். எட்டேருந்து பார்க்கும்போது ஒயிட் கலர் வண்டியே ரொம்ப பிரமாதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. வண்டி ஃபுல்லாகல போல இருக்குது. ஓரளவு டிக்கெட் அவைலபிள் இருந்தது. அதுமாரி பிளாட்ஃபாரத்துலேயும் ரொம்ப கூட்டமும் இல்லை. வண்டி கிளம்புறதுக்கு இன்னும் 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் இருந்தது. பட் அந்தளவுக்கு பிளாட்ஃபாரத்தில் ரொம்பலாம் க்ரௌடு இல்லை. நீங்கள் எங்கே வேணாலும் ஏறிக்கலாம். ஃபஸ்ட்டில் இருக்குது கம்பார்ட்மெண்ட்டு. அதனால் இங்கேருந்து நடந்து போகணுங்கிற அவசியம் இல்லை. முடிஞ்சால் வெளியில் நடந்து போகலாம். அப்படி இல்லைனா நீங்கள் உள்ளே ஏறிக்கலாம். எல்லாமே ஜாயிண்ட் தாங்க. 8 பெட்டி மொத்தம் இருக்குது. 8 பெட்டியுமே ஃப்ரண்ட்டில் ஏறினாலும் பேக்கில் ஏறினாலும் ஒன்று தான். அந்த மாதிரி இருக்குது. அது வேறு இன்ஜின் டிரைவர் கம்பார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதுவும் சேர்ந்தே ஜாயிண்டில் இருக்குது. அதுலேருந்து டேரெக்டாக உள்ளே வரலாம். அந்த மாதிரியே இருக்குது. அது ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த ட்ரெயின். ஃப்ரண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக் டோர் தான் அது. அவங்க தான் திறக்கலாம், நம்ம திறக்க முடியாது அந்த டோரை. திறந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியாக இருக்குது. அது
அதில் மேலே ஏறி போனோம்னா எக்ஸ்ட்ராவாக ஸ்டெப்ஸ் அழகாக கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம ட்ரெயினில் பார்த்தோம்னா ஸ்டெப்ஸ் வேறு மாதிரி இருக்கும். பட் இந்த இதில் வந்தே பாரத் ட்ரெயினில் ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கே கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. அது மேலே ஏறி போனோம்னா அந்த லாபியே அழகாக இருக்குங்க. அது பெரிய இடமா இருக்குது அந்த இடம். நிறைய பேசஞ்சர்ஸ் நிற்கிற மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது நடுப்புற டாய்லெட் பாத்ரூம்ஸ் இருக்குது. அதை தாண்டி போனோம்னா ஸ்லைடிங் டோரு ஆட்டோமேட்டிக் திறக்குங்க. அது நம்ம போய் கையை வச்சு திறக்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக் டோர் நம்ம கிட்ட போனாலே சென்சாரில் இருக்குது. கிட்ட போனாலே டோர் ஆட்டோமேட்டிக்காக திறக்குது. அப்படி திறக்கலனா கூட அந்த இடத்துல பட்டன் ஒன்று வச்சுருக்காங்க. இல்லை கையை காமிச்சாலே போதும், அந்த சென்சார்கிட்ட திறந்துருது. அந்த மாதிரி இருக்குது. நம்ம லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகும்போது இதை வச்சுக்கிட்டு திரும்ப திறக்கிற வேலையே கிடையாதுங்க. ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம ட்ரெயினில் போனால் கூட நம்ம ஒரு லக்கேஜ் இருந்தாலும் லக்கேஜ் கீழே வச்சுட்டு திறந்துட்டு மறுபடியும் போகணும். அதில் டோர் க்ளோஸர் வச்சுருப்பாங்க. அது வேறு நமக்கு இழுத்து பிடிச்சிக்கிட்டு கதவில் முட்டு கொடுத்துட்டு தான் நம்ம உள்ளலாம் போகலாம். அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி இல்லாமல் கிட்ட போனாலே ஆட்டோமேட்டிக் திறக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அது ஒன்றையும் பார்த்து பார்த்து பண்ண மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா நம்ம சீட்டு வரிசையாக இருந்துங்க. அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஒரு ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் அந்த இடத்துல பார்க்கும்பொழுது. மொத்தம் 5 சீட்டு கொடுத்துருக்காங்க ஒரு லைனில். ஒரு பக்கம் 2, இன்னொரு சைடு 3 அதுமாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ளூ கலரில் சீட்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக கம்ஃபர்ட்டாக இருக்குது. எங்கள் சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்தோன்னா எல்லா சீட்லேயும் பார்த்தீங்கன்னா 3 பேப்பர் போடுறாங்க. அதாவது 5 சீட்டு ஒரு லைன் இருக்குது பாருங்கள். அந்த 5 சீட்டுக்கு சேர்த்து 2 இங்கிலீஷ் பேப்பர், ஒரு தமிழ் பேப்பர், ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், அப்புறம் தினமலர், இந்த 3 பேப்பர் ஒன்றாந்து போட்டு போகிறாங்க. அந்த லைனுக்கு மொத்தத்துக்கும் 4 அளவுக்கு பேப்பருங்கிற மாதிரி ஒரு லைன்லேயும் 3 பேப்பர்னு போட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் 5:30 கரெக்டாக 5:30க்கு டைம் ஆகிடுச்சிங்க. வண்டி எடுத்தாங்க. வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட்டில் 2 சைடும் பார்த்தீங்கன்னா பெரிய டிவி வச்சுருக்காங்க. டிவினா அதிலே டிஸ்பிளே, கம்ப்யூட்டர் டிஸ்பிளே மாதிரி இருக்குது. அதில் ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க. அதாவது இந்த வந்தே பாரத் ட்ரெயினில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது, என்னென்னலாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினில் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு அவங்க சொல்லும்போது கேட்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அவ்வளோ வசதிகள் இதில் வச்சுருக்காங்க. அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இந்த விஜயவாடா போகிற ட்ரெயின் இது எங்கேருந்து எங்கே போகுது, எந்தெந்த ஸ்டாப்பிங்லாம் இது நிற்கும், எந்த டயத்துக்கு கரெக்டாக அந்த ஸ்டேஷனுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்குது. அது மாதிரி இது வந்து அடுத்த ஸ்டாப்பிங் நிற்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு அதில் வந்துகிட்டே இருக்குங்க. எவ்ரி கிலோமீட்டர் அது மாறிக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ஆரம்பிக்கும்பொழுது ரேணிகுண்டா நெக்ஸ்ட் ஸ்டாப்னு போட்டு அது இவ்வளோ கிலோமீட்டர் காட்டுது. வண்டி மூவ் ஆகிட்டே இருக்கும்பொழுதே அது கிலோமீட்டர் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அடுத்த ஸ்டாப்பிங் இருக்குது. அதுலேருந்து டிஸ்பிளேயில் மாறி மாறி வருதுங்க. அடுத்து முதல்ல என்ன காட்டுதுன்னா அந்த கிலோமீட்டர் இன்னும் எவ்வளோ தூரத்துன்னு காட்டுது. அதுக்கடுத்து வண்டி போகிற ஸ்பீடை காட்டுது. மேக்ஸிமம் வண்டியோட என்ன ஸ்பீடில் போகுதுங்கிறது அதில் நம்ம அதிலே பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. என்ன ஊர் அடுத்த நிற்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அந்த டிவியில் அரிசியாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம், அந்த இவ்வளோ வசதிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுமாதிரி ட்ரெயின் நிற்கும் போது நீங்கள் வந்து கதவு திறக்கிற வேலையை நீங்கள் வச்சுக்கூடாது. நீங்கள் பாட்டு தள்ளி நிற்கலாம். கதவு வண்டி நின்ன ஒன்று ஆட்டோமேட்டிக்காக திறக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இறங்கணும். நீங்கள் கையை வச்சு திறக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது வண்டி வரும்போது தெரியுது நமக்கு. முன்னெல்லாம் சாதாரணமாக ட்ரெயின் வரும்போது ரேணிகுண்டா வருதா, எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியாமலே நம்ம நின்று போய் நிற்போம். அது மாதிரிலாம் இல்லை. க்ளீனாக அந்த 1 கிலோமீட்டர் இருக்குது, 2 கிலோமீட்டர் இருக்குன்னு அதில் வந்துக்கிட்டே இருக்குது. 1 கிலோமீட்டர் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம ஏஞ்சி போய் டோர்கிட்ட போகலாம். அவ்வளோ அழகாக அந்த இடத்த செட் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு 2 சைடும் டிவி வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. வண்டி கிளம்பின பிறகு அங்கேருந்து ஒரு பணியாளர் வந்து எல்லாத்தையும் ஆளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாரு. அங்கே ட்ரெயினில் எப்போதும் கொடுக்குறது அது. அந்த ட்ரெயினில் ஒரு சதாப்திலையும் கொடுப்பாங்க, அந்த மாதிரி வந்தே பாரத்லையும் கொடுக்குறாங்க. அதை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் கிளம்பி ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு பிஸ்கெட்டு இருந்ததுங்க. பிஸ்கட்டும் ஒரு ட்ரேயில் கொண்டாந்து பிஸ்கட்டும் ப்ளஸ் வந்து ஒரு காஃபி பாக்கெட் மாதிரி இருந்தது. அதை பாக்கெட்டு கொடுத்தாங்க. அதை எடுத்து பார்த்தா அதில் வந்து அது டீயில் போட்டு கலக்கி குடிக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்தாங்க. அதை கையில் வாங்கி வச்சுட்டு பிஸ்கட் சாப்பிட்டோம். ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு கப்பில் வெந்நீர் கொண்டாந்து கொடுத்தாரு. ஹாட் பேக் ஒரு இதில் வச்சுருக்காரு. கையில் ஒரு ஃப்ளாஸ்க் வச்சுருந்தார் ஒரு பையன். அவர் வந்து என்ன செய்கிறாரு, எல்லாருக்கும் கையில் ஒரு ஒயிட் கப்பு, பேப்பர் கப்பில் வெந்நீர் சுட சுட வெந்நீர் கொடுக்குறாரு. என்ன வெந்நீர்னு கேட்டால், காஃபி இது உங்கள்கிட்ட இருக்குது சார், அதை நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன குச்சி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீ காஃபி குடிச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. கவுண்டமணி படத்தில் ஒரு ஜோக் ஒன்று வந்ததுங்க. என்ன 5 ஸ்டார் ஹோட்டலுங்கிறீங்க, சாதம் கேட்டால் வெந்நீரும் அரிசியும் வச்சு கொடுத்துருவாங்க போல, நம்மளே பொங்கி திங்கணுங்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இருந்துங்க அதை பார்க்குறதுக்கு. வெறும் வெந்நீரை கொண்டு வந்து கப்பில் கொடுத்துட்டு கேட்டால் அதை கலந்து குடிச்சிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு அதை கலந்து குடித்தாங்க. நல்லா இருந்தது. காஃபி தான் இருந்தது. காஃபி சூப்பராக இருந்ததுங்க. அது மசாலா காஃபி மாதிரி இருந்தது. பட் அது பால் பவுட்ரு, ஜீனி எல்லாமே அதிலே போட்டிருக்காங்க. ஒன்றும் இதே கிடையாது. அதில் கலக்கிட்டு குடித்தோம்னா நல்லாவே இருக்குது. ப்ளஸ் பிஸ்கெட்டு, யூனிபிக் பிஸ்கெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே ஒரு 15 ரூபாங்கிறது வந்து தாராளமாக ஒர்த்துங்க அது. அதுக்கப்புறம் காஃபிலாம் குடிச்ச பிறகு திரும்பவும் வராரு ஒருத்தர். வந்து என்ன செய்தார், இந்த குடிச்சதெல்லாம் திரும்ப கலெக்ட் பண்ணிட்டு போகிறாரு. கீழே எதுவும் போட்டுற வேணாங்கிற மாதிரி திரும்பவும் வந்து அவரே கலெக்ட் பண்ணிட்டு போகிறார். அந்த ட்ரே, பிஸ்கெட்டோட பேப்பரு, அந்த டீ தூள் பாக்கெட்டு, குடித்த கப்பு எல்லாத்தையுமே திரும்பவும் அவங்களே கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. கீழே வைக்கிறதுக்கான வேலையும் இல்லை. நம்ம டஸ்ட்பினை தேடி போகிற வேலை கூட இல்லைங்க. அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த ட்ரெயினை. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த ட்ரெயின். ஃபுல்லாக
கண்ணாடி போட்டிருக்கிறதுனால வெளியிலேருந்து வியூலாம் ரொம்ப அழகாக இருக்குது. விடிய காலையில் போனதுனால அந்த வெயில் பிரச்சனையும் இல்லை. வெளியில் ஃபுல்லாக ஸ்க்ரீன் எடுத்து விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்தோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அது ஸ்டேஷன்லாம் தாண்டி போகும்பொழுது ஸ்பீடா மீட்டர் நம்ம கண்ணுக்கு நேரம் ஸ்பீடா மீட்டர் தெரியறது ஒரு அழகு. நார்மலாக தெரியாது. நாங்களாம் ட்ரெயினில் எப்போது போனாலும் சரி தான், பஸ்ஸில் போனாலும் சரி தான், மேப்பை ஓப்பன் பண்ணி வண்டி எவ்வளோ ஸ்பீடில் போகுது எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்த்துட்டே இருப்போம். இதுக்கு அந்த வாய்ப்பே இல்லாமல் டேரெக்டாக தெரியுதுங்க. அது 100, 105, 110ன்னு போகும்போதே ஆச்சரியமாக இருக்குது. 110 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுதா ஒன்றுமே தெரியலிங்க. எதுவுமே தெரில. ரொம்ப அழகாக போகுது. கடைசியில் அது மேக்ஸிமம் ஸ்பீடு 131 கிலோமீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் போச்சு. 129 அடிக்கடி போயிட்டு வந்தது. ஒரே ஒரு தடவை மட்டும் 131 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடு போச்சு. ஆவரேஜ் ஸ்பீடு 130ங்க. அது மேக்ஸிமம் ஸ்பீடு அதுதான் போல இருக்குது. அதுக்கு மேலே போகாது போல இருக்குது. அந்த அளவுக்கு ஈஸியாக போகுது. அந்த 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது கூட உள்ள ஒன்றும் பெரிய ஜெர்க்லாம் ஒன்றும் இல்லை. பட் அவங்க ஏற்கனவே வந்து டிவியில் விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. ஒரு தடவை கூட நிறையா ஷார்ட்ஸ்லாம் வந்திருக்கு. 180 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, தண்ணி கப்பு பாருங்கள் அப்படியே ஆடாமல் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இல்லைங்க. அது கொஞ்சம் லைட்டான ஒரு ஷேக் இருந்துகிட்டே தான் இருக்குது. பெரிய கப்பில் ஜூஸோ இல்லை காஃபியோ வச்சோம்னா அது ஆடாமல் இருக்குமாங்கிறத பற்றிலாம் சொல்ல முடியல. லைட்டான ஒரு ஜெர்க்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. பட் நான் ரொம்பலாம் குலுங்கலை. நார்மல் ட்ரெயின் மாதிரி ரொம்பலாம் குலுங்கலை. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. சுத்தமாக போகிறதே தெரியலிங்க. எப்போ போகுதுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா மணி 6:45 ஆகிடுச்சு. ரேணிகுண்டா வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்தில் ரேணிகுண்டா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கிலோமீட்டர் குறைஞ்சிச்சு. எதால போர்டு தான் தெரியுது டிவியில். அதில் பார்க்கும்போதே க்ளீனாக இருக்குது. இன்னொரு 7 கிலோமீட்டரில் ரேணிகுண்டா அப்படி அடுத்த ஸ்டாப்பிங் ரேணிகுண்டான்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வருதுங்க. பாத்ரூம் டாய்லெட்ஸ்லாம் போய் பார்த்தாங்க. பாத்ரூம் டாய்லெட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. நல்ல கிரானைட்ஸு வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. அதுமாதிரி கிளாசெட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக வச்சுருக்காங்க. நல்லா ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. தனித்தனி அங்கே பேப்பர் நாப்கின் வச்சுருக்காங்க. க்ளீனாக வச்சுருக்காங்க. முக்கியமாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதை விட முக்கியம் அங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஒரு ஆளுக்கு தனியாக அங்கே நின்றுட்டுருக்காரு ஒருத்தர். அப்பப்போ வேறு யாராவது க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போகிறார். ஒருத்தர் இருக்கிறாரு. நாங்கள் ரேணிகுண்டா ஸ்டாப்பிங் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃப்ளஷ் பண்ணி விட்டுட்டு வாஷ் பண்ணி விட்டுட்டு வெளில வராருங்க. அந்த மாதிரி ட்ரெயின்லேயே ஆள் இருக்காங்க. நார்மலாக உள்ள ட்ரெயின்லாம் அது மாதிரிலாம் கிடையாது. எங்கேயாவது நிற்கும். அங்கே வண்டி கிளம்புற இடத்துல வாஷ் பண்ணி வண்டியை தண்ணி ஃபில் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இடையில வந்து தண்ணி மட்டும் தான் ஃபில் பண்ணுவாங்களே தவிர பாத்ரூம் டாய்லெட்லாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரேர் அது. அடுத்த ஸ்டாப்பிங் போய் சேர்ந்த பிறகு திரும்ப ரிட்டர்னில் தான் மறுபடியும் பண்ணுவாங்க. பட் இந்த வந்தே பாரத்தில் வண்டியிலே ஆள் இருக்காங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. எத்தனை கம்பார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியாக இருக்காங்களா இல்லை வந்து 2-3 கம்பார்ட்மெண்ட் சேர்த்து ஒரு ஆள் இருக்காங்களான்னு தெரியல. பட் வந்து அவர் அடுத்த ஸ்டாப்பிங் ரேணிகுண்டா இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிப்பந்தி வந்து அந்த இடத்துல க்ளீன் பண்ணாருங்க. டாய்லெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளஷ் பண்ணிவிட்டு போனார். மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக. ஷார்ப்பாக 7:05க்கு ரேணிகுண்டா வந்துருச்சுங்க. கரெக்டாக 7 மணிக்கெல்லாமே நாங்கள் எழுந்து வந்துட்டோம். 1 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்தோடனே கேட்டுக்கிட்ட வந்தோம். நிறைய பேர் வந்து கேட்டு நின்றுட்டு இருந்தாங்க. கரெக்டாக 7:05க்கு ரேணிகுண்டா ஸ்டாப்பிங்கில் வந்து நின்றுது. வண்டி நின்ன பிறகு ஆட்டோமேட்டிக்காக டோர் திறக்குதுங்க. அது அப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த ஸ்டாப்பிங் ரேணிகுண்டாவில் ட்ரெயின் நிற்க போகுது. நீங்கள் டோரில் கை வைக்க வேண்டாம். வண்டி நின்ற பிறகு ஆட்டோமேட்டிக்காக டோர் திறக்கும். திறந்த பிறகு இறங்குங்க. அவசரப்படாம பொறுமையாக இறங்குங்க. டோர் க்ளோஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. ரேணிகுண்டாவில் கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் இறங்குறாங்க. அதில் திருப்பதி போகிறதுலேருந்து திருப்பதி போகிறதுக்காக தான் இவ்வளோ பேர் வராங்களா இல்லை நார்மலாகவே ரேணிகுண்டாவுக்கு இவ்வளோ பேர் வராங்களாங்கிறது தெரியல. இந்த வந்தே பாரத் ட்ரெயினில் நான் 520 டிக்கெட்டு எப்படி 520 அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ட்ரெயின் ஏறினா அங்கே இறங்குறவங்க பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் கம்பார்ட்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் ரேணிகுண்டாவில் இறங்குறாங்க. ஏகப்பட்ட பேர் இறங்குறாங்க ரேணிகுண்டாவில். அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ட்ரெயின் நிற்கிதுங்க ரேணிகுண்டாவில். நின்று எல்லோரும் இறங்கின பிறகு திரும்ப எல்லோரும் ஏறின பிறகு அவசரமான ஏறுற வேலையே கிடையாதுங்க. நம்ம பயந்துட்டு ஏற வேண்டிய டோர் க்ளோஸ் பண்ணுறவங்களும் ஆட்டோமேட்டிக் டோர் ஆச்சுன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 3 நிமிஷம் வண்டி நிற்கிது. எல்லோரும் இறங்கி திரும்ப ஏறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதில் நிதானமாக நீங்கள் ஏறிக்கலாம். அதுக்கப்புறமா 3 நிமிஷம் கழித்து அங்கே விசில் அடிக்கிறாங்க. செக்யூரிட்டி விசில் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வண்டி சவுண்டு கொடுத்து 2 பக்கம் இன்ஜின் இருக்கிறதுனால இங்கேயும் சவுண்டு கொடுக்குறாங்க, அங்கேயும் சவுண்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வண்டி எடுக்கிறாங்க. இதில் நாங்கள் இறங்கி வெளியில் நின்றுட்டு இருக்கும்பொழுது டோரு க்ளோஸ் வண்டி கிளம்புற டைம் வந்துருச்சு. அப்போ அவர் வண்டி ஆரம்லாம் கொடுக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடி டோரை க்ளோஸ் பண்ணாங்க. க்ளோஸ் பண்ண உடனே ஒருத்தர் எங்கேருந்து ஓடியாராரு. அவர் வந்து தண்ணி பிடிக்க போனாரா என்னன்னு தெரியல. அவர் ஓடியாராரு ட்ரெயினில் பிடிக்கிறதுக்கு. அந்த டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. கொடுக்கணும் என்ன ஓடி போய் இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டுக்கு அதில் போய் ஏறிட்டார். ஏன்னா அதில் ஏறினாலும் உள்ளே இன்னும் லிங்க் வச்சுருக்காங்களா அது வழியாக நேராக உள்ளே போயிட்டு அதில் ஏறி உள்ளே போய்ட்டாருங்க அவர் போட்டு கடன்னு. அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ணாங்க, இன்ஜின் டிரைவர் வெளில வந்து எட்டி பார்த்துட்டு மறுபடியும் டோர் ஓப்பன் பண்ணார். டோர் ஓப்பன் பண்ண பிறகு யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சைரன் கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போனாங்க. இந்த மாதிரி அவங்க பார்த்து தான் கொண்டு போகிறாங்க. நம்ம டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் இல்லைங்க. கொஞ்சம் இருக்கிற பேசஞ்சர்ஸ் வெளியில் இருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டோர் க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை விட முக்கியம், நீங்கள் இந்த மாதிரி டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் அழுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக டோர் திறக்குதுங்க. அது அவங்க தான் திறக்கணும். இன்ஜின் டிரைவர் அங்கேருந்து திறக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லா டோர்லேயுமே அவங்க பக்கத்தில் ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. அந்த பட்டன் அழுத்தினா உடனே அந்த டோர் திறக்குது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அதில் இருக்குது.
நீங்களா திறக்க வேணாம், வண்டி போகும்பொழுது உள்ளேருந்து திறக்கக்கூடாதுங்கிறது தான் ரூல்ஸே தவிர, வண்டி நின்றுட்டு இருக்கும்பொழுது வெளிலேருந்து உள்ளே வரத்துக்கு டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டென்ஷன் ஆகாமல் அந்த டோருக்கு பக்கத்தில் இருக்கிற பட்டன் இருக்குது, அந்த பட்டனை அழுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் திறக்கும், நம்ம வண்டிக்குள்ளே உள்ளே போயிடலாம். அதுக்காக டென்ஷன் ஆகாதீங்க. வந்தே பாரத்தில் அடுத்த நாள் போனீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு எமர்ஜென்சி ஆகிடுச்சுன்னா டோர்லேயே இருக்குது பட்டன், அதை யூஸ் பண்ணிவிட்டு டோரை திறந்து உள்ளே போகலாங்க. 7:05க்கு ரேணிகுண்டாவில் இறங்கிட்டோம். இறங்கிட்டு நேராக வெளில வந்தோம். கரெக்டாக 7:10 7:15க்கு அங்கேருந்து டேரெக்டாக திருமலைக்கு பஸ் நிறையா இருந்ததுங்க. 1 by 1 6 பஸ் நின்றுட்டு இருந்தது. அதில் ஒரு பஸ்ஸை பிடிச்சோம். டேரெக்டாக திருமலைக்கு போயிட்டாங்க. டேரெக்டாக திருமலைக்கு போய் நாங்கள் ரீச் ஆகும்பொழுது 8:30 8:40 ஆச்சு. நாங்கள் திருமலைக்கே போயிட்டோம். அந்த வண்டி வந்து திருப்பதி கூட போகல. அந்த வண்டியில் முக்கால்வாசி டிக்கெட் இங்கேயே ஃபுல்லாகிடுச்சு. எல்லாமே திருமலை டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சு. அதனால் அவங்க திருப்பதிக்கே போகல. டேரெக்டாக மேம்பாலம் ஒன்று இருக்குது பாருங்கள், புதுசாக கட்டின மேம்பாலம், அது மேலே ஏறி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அலிப்புரி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுச்சிங்க. அலிப்புரி பஸ் ஸ்டாண்டில் போய் நம்ம அங்கே கையெழுத்து போட்டு வந்தார் டிரைவர். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போய் டோல்கேட்டில் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டோம். 8:30 8:40 நினைக்கிறேன் நாங்கள் திருமலைக்கே போய் சேர்ந்தாச்சு. அந்த பஸ் ரேணிகுண்டாலேருந்து போகிறதுனால அது வந்து ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு போகாது. ஏன்னா வெளியூர்லேருந்து வர பஸ் எந்த பஸ்ஸுமே ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு போகாதுங்க. இந்த மெயின்லேயே இருக்கிற பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் தான் போகும். திருமலையில் இருக்குது பாருங்கள் பாலாஜி பஸ் ஸ்டாண்ட், அங்கே தான் போகும். ராம்பகிச்சா போகிற பஸ் ஸ்டாண்டு எல்லாமே பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் கிளம்புறது மட்டும்தான் அங்கே போகும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் போகும். அதனால் அங்கே மெயின் பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அங்கேருந்து டேரெக்டாக சிஆர் ஆஃபீஸ் ரொம்ப ரொம்ப கிட்டக்க. ராம்பகிச்சாவது கொஞ்சம் நடந்து வரணும், மேலே ஏறி வரணும். பட்டு இந்த பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த சிஆர் ஆஃபீஸ் ரொம்ப ரொம்ப கிட்டக்க. அங்கே 9 மணிக்கு கியூ லைன் போயிட்டாங்க. 9 மணிக்கு கியூ லைனில் நின்னோம். ஒரு 25 நிமிஷம் அரை மணி நேரம் நின்னோம். 9:40க்கு எங்களுக்கு அலாட்மெண்ட் கிடச்சிது. அலாட்மெண்ட்னா என்னங்க, அந்த ரிஜிஸ்டர் பண்ண ஸ்லிப்பு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ரூம் கிடைக்கிறதுக்கு ஒரு 2.5 hours 2.5 மணி நேரம் ஆச்சுன்னு வச்சிங்களேன். பட் அந்த மாதிரி அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு 1/2 hourக்குள்ளே முடிஞ்சிச்சு. 9:30க்கெல்லாமே நாங்கள் அலாட்மெண்ட் சீட்டே வாங்கிட்டோம். அப்படின்னா பார்த்துங்க, இதே நீங்கள் சப்தகிரி எக்ஸ்பிரஸில் வந்தீங்கன்னா 9:50க்கு தாங்க திருப்பதிக்கே வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே இறங்கி வெளியில் வந்து அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சி மேலே ஏறி வரணும்னா கன்ஃபார்மாக 11 குறைஞ்சி வர முடியாது. அங்கே ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டில் விடுவாங்க. திரும்ப நீங்கள் 12 மணிக்கு கியூ லைன் வரலாம். 12 மணிக்கு கியூ லைன் நின்னீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1 ஹவருக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். 1 மணிக்கு தாங்க மேக்ஸிமம் உங்களால் சீட்டு வாங்க முடியும். அப்புறம் ரூம் அலாட்மெண்ட்டு பகலில் 11 மணிக்கு மேலே கூட்டம் அதிகமாகிடும். ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே கண்டிப்பாக கிடைக்காதுங்க. 4 மணி 5 மணிக்கு தான் உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ஆகிடும். பட் எங்களுக்கு நாங்கள் 9:30க்கு பண்ணோம், 12 மணிக்கு எங்களுக்கு கிடச்சிதுங்க. அது 2.5 மணி நேரம் ஆச்சு. 12 மணிக்கு எங்கள் ரூம் அலாட்மெண்ட் கிடச்சிச்சு. அதனால் உங்களுக்கு வந்து ரூம் எடுக்காமல் நீங்கள் டேரெக்டாக போய் தான் ரூம் எடுக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா இந்த வந்தே பாரத் ட்ரெயினில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். நம்ம காரில் போகிறத விட இன்னும் வசதியாக இருக்குங்க. அது காரில் திருமலைக்கு போனாலே 2 மணி நேரம் தான் ஆகும் திருப்பதி போய் சேர்றதுக்கு. காலைல 5:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனீங்கன்னா 7:30க்கெலாம் நீங்கள் 7:30 7:45 நீங்கள் கீழே திருப்பதி போய் சேர்ந்துடலாம். அலமேல் மங்காபுரமோ இல்லை திருப்பதியோ எங்கே போய் சேர்ந்தீங்கனாலும் 2 மணி நேரம் மேக்ஸிமங்க. 2-2.5 மணி நேரம் தான் நீங்கள் கீழே போய் சேர்ந்துடலாம். ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே இருக்கும், போனதே தெரியாது. ஆனால் அதை விட வசதியாக இருக்குங்க இந்த வந்தே பாரத் ட்ரெயின். ரேணிகுண்டாவுக்கு 1.5 மணி நேரத்தில் போகுதுங்க. அது 1.5 மணி நேரத்தில் ரேணிகுண்டாங்கலாம் வாய்ப்பே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்பீடாகவும் அதே சமயம் எந்த ஜெர்க்கும் இல்லாமல் ஏசி வேறு இருக்கிறதுனால அழகாக போக முடியுது. ரொம்ப சொகுசாக கொண்டு போய் அங்கே கொண்டு போய் இறக்கி விட்றாங்க ரேணிகுண்டாவில் கொண்டு போய். அதுக்கு மேலே திருப்பதி போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கிறதுனால நிறைய பேர் இதில் வர்றாங்க. நீங்களும் அதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா தடவை திருப்பதி போயிட்டு வந்துட்டுருக்கோம். சப்தகிரியில் போகிறோம், மற்ற சாதாரண ட்ரெயினில் போகிறோம், யூனிட் வண்டியில் கூட போவோம். பஸ்ஸு ஏசி பஸ்ஸு நான்ஏசி பஸ்ஸு நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஒரு தடவை இந்த வந்தே பாரத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும், வசதியாகவும் இருக்கும். முக்கியமான விஷயம் அதுதாங்க. நமக்கு அங்கே போய் சேர்றது ஈஸியாக எவ்வளோ சீக்கிரம் போக முடியுங்கிறது ஒன்று, அதுமாதிரி வசதியாக போய் சேர்றோமாங்கிறது ஒன்று. இது ரெண்டுமே இந்த வந்தே பாரத்தில் கிடைக்கும். நீங்கள் சப்தகிரி எக்ஸ்பிரஸில் நீங்கள் திருமலைக்கு போகிறதுனா கூட நீங்கள் அங்கே ரேணிகுண்டாலேருந்து திரும்ப அது திருப்பதி பொறுத்து ரொம்ப லேட் ஆகுங்க. அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா வண்டி போய் நின்று திரும்பவும் ரிவர்ஸில் அந்த பக்கம் போகும். அந்த மாதிரி தான் போகும். எப்படியும் ரேணிகுண்டாலே ஒரு 15 நிமிஷம் நிற்கும். அதுக்கப்புறம் பொறுமையாக தான் போகும். திருப்பதி சிக்னல் கிடச்சி உள்ளே போகிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். 9:05க்கு காலையில் ரேணிகுண்டா வந்துச்சுன்னா திருப்பதி 9:50. அதே மாதிரி தான் சாயந்தரமும் 6 மணிக்கு கொண்டு போய் விடுவாங்க அங்கே திருப்பதியில் கொண்டு போய். அதே நீங்கள் ரேணிகுண்டாவில் 9:05 இறங்கி 9:15க்கு பஸ்ஸை பிடிச்சின்னு வச்சிங்க, 10:30க்கு நீங்கள் மேலேயே போயிடலாம், திருமலைக்கு போயிடலாம். இதில் போனீங்கன்னா 10:30க்கு போகலாம். அந்த திருப்பதி அதே ட்ரெயினில் திருப்பதி போய் சேர்ந்து அங்கே பஸ் ஏறினீங்கன்னா 11:30க்கு போகலாம். அதுமாரி ஆகும் அது. அதனால் உங்களுக்கு சீக்கிரமாக திருமலைக்கு போய் சேர்ந்துடணும், திருப்பதி போனாலும் பரவாயில்ல, ரேணிகுண்டாவில் இறங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரேணிகுண்டாவில் இறங்கிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் திருமலைக்கு போகலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வந்தே பாரத் ட்ரெயின் காலையில் போகிற வண்டி திரும்ப ரிட்டர்ன் வருதுங்க. இரவு 8:10க்கு ரேணிகுண்டா வரும். சென்ட்ரலுக்கு 10 மணிக்கு வருங்க. அது ரிட்டர்ன் வரும்போது 1.25 மணி நேரம் ஆகும். 8:10க்கு ரேணிகுண்டாவில் கிளம்புது அது. அது அடுத்த ஸ்டாப்பிங்கே சென்ட்ரல் தான். 10 மணிக்கெலாம் கன்ஃபார்மாக சென்ட்ரல் வந்துடுங்க, லேட் பண்ண மாட்டாங்க. ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இந்த வந்தே பாரத் ட்ரெயின் இருக்கும். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.